A metallic right circular cone is a 20 centimeter height and whose vertical angle is 60 degree. It's cut into the two parts at the middle of the height. The height by the plane is parallel to its base. And this frustum is obtained is drawn into the wire of the diameter is 1 by 16 centimeter. Find the length of the wire. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கோன் ஷேப் இருக்குது. ஸோ அதோட மிடில் கட் பண்ணுறாங்க. ஸோ மிடில் கட் பண்ணும்போது இதோட ஓவரால் ஹைட் என்ன இருக்குது 20 சென்டிமீட்டர். ஸோ மிடில் கன்வெர்ட் பண்ணும்போது இது 10 இது 10 மாறிடுது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஸ்டம் ஷேப்பில் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரெஸ்டம் ஷேப்பை நான் ஒயரால் ஃபுல்லாக இது பண்ணேன்னா எவ்வளோ இது செட் ஆகும், அதோட ஹைட் என்ன, அந்த ஒயரால் நான் இது பண்ணேன்னா ஸோ அதோட ஹெச் என்னவாக இருக்கும் அப்படின்றதான் கொஷின். சரியா? ஸோ ஒயரோட டயமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க 1 by 16 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 1 by 16 into 1 by 2. 1 into 1 16 2s are 32 சென்டிமீட்டர். ஸோ ஒயரோட லுக் லைக்ஸ் இஸ் ஒயரு எப்படி தான் இருக்கும், சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ஹெச் ஈக்குவல் டு வாட். சரி கேட்டிருக்காங்க வாட் இஸ் த லென்த் ஆஃப் தி ஒயர், தட் இஸ் ஹெச் என்ன அப்படின்றதான் உங்களுடைய கொஷின். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ் அ மெட்டாலிக் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் கோனோட ஹைட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 20 சென்டிமீட்டர். ஓகே. பட் இந்த கோனை நான் பாதியாக கட் பண்ணும்போது இது என்ன ஆயிடுச்சு, மேலே அப்பர் கோன் மட்டும் என்ன ஆயிடுச்சு, ஹெச் வந்து என்ன ஆயிடுச்சு 10 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்டமோட ஹைட் என்னவா இருக்குது 10. ஸோ என்னென்னா நான் இதோட ஆர் ஸ்மால் ஆரும் கேபிட்டல் ஆரும் தேவை. ஸோ ஸ்மால் ஆர் இஸ் ஓபி அண்ட் கேபிட்டல் ஆர் இஸ் சிடி. ஸோ இங்கே நான் இங்கே ஓஏபி அண்ட் சிடி நேம் கொடுத்துருக்கேன். இங்கே ஓபினா அதோட கட் பார்ட் தானே இதுவும், அப்போ இதுவும் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ ஹெச் வந்து 10, ஸ்மால் ஆர் என்ன கேபிட்டல் ஆர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹியர் ஆர் வந்து என்ன இருக்குது, ஸ்மால் ஆர் வந்து ஓபி, ஸோ ஓபி, கேபிட்டல் ஆர் வந்து சிடி. ஓகே. ஸோ tan தீட்டா அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஓவரால் வெர்டிகல் ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 60 டிகிரின்றப்ப கரெக்டாக ஹெச்ன்றது பாதியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இது என்ன ஆகிடும் 30 டிகிரி. ஸோ இந்த பார்ட்டு மட்டும் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைட். ஸோ திஸ் இஸ் ஆப்போசிட் சைட், திஸ் இஸ் அட்ஜசன்ட் சைட். ஓகே. திஸ் இஸ் ஹைப்போட்டெனஸ். ஸோ எனக்கு என்ன வேணும், அட்ஜசன்ட் வேல்யூ தான் வேணும். ஸோ அப்போ ஆப்போசிட் வேல்யூ தான் வேணும். ஸோ ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் மிங்கிள் ஆகிறது ஃபார்ம் வந்து tan theta. So tan theta equal to opposite by adjacent. Here opposite value is OB. So OB by OA. So we know that the tan 30 value is 1 by root 3 into OB. OB value is OB by OA value is 10. So the 10 is multiplied. So 10 by root 3 OB. Therefore OB na smaller. Therefore smaller equal to 10 by root 3. Okay. Next we need to find out the capital R. So இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளும் இதுவும், ஸோ இந்த ட்ரையாங்கிள் தட் இஸ் ஏஓபி அதையும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும், இப்படி பெருசாக வந்துருக்குமா, இதுதான் நம்ம கட் பண்ணோம். அப்போ இது திஸ் இஸ் ஏஓபி சிடி. இது என்ன சொல்லுவாங்க, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் படி அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலிட்டியாக இருக்கும். தட் இஸ் ஓஏனா ஏசி. ஸோ இன் ட்ரையாங்கிள் OAB and triangle CAD are similar. So similar இந்த condition வரும்போது OA by AC equal to இங்க AB by BD. Okay. So இங்க அடுத்தது என்ன வரும், இந்த சைடு பார்க்கும் இந்த சைடு, அப்போ OB by CD. ஸோ நம்மளுக்கு ஏபி பை ஏடி நம்மளுக்கு கனெக்ஷன் தேவையே இல்லை. ஸோ நான் இதை விட்டுட்டு ஓஏ பை ஏசி ஈக்குவல் டு ஓபி பை சிடி மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஓஏ என்னது 10, பிகாஸ் இந்த டயக்ராமில் தெரியுமே ஓஏ என்ன இருக்குது 10, ஏசி ஃபுல்லாக பார்க்கும்போது 10 + 10 என்ன ஆயிடுது 20. ஸோ பை 20 ஈக்குவல் டு ஓபி ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் 10 by root 3 by CD. ஓகே. திஸ் கேன்சல் பண்ணால் 1/2. So 1/2 into 10 by root 3 into CD. So CD வேணும், CD அந்த சைடு கொண்டு போயிடுங்க. CD equal to 10 by root 3. இந்த 2 இந்த சேர்மா என்ன ஆயிடுச்சு மல்டிபிள். Therefore 20 by root 3. CD னா என்ன சொன்ன கேபிட்டல் R. So capital R equal to 20 by root 3. சரிங்களா? இப்போ என்ன பண்ணோம், வால்யூம் ஆஃப் ஃப்ரெஸ்டமும் அந்த வால்யூம் ஆஃப் ஒயரும் ஈக்குவல்னு சொல்லி எடுக்கணும் நெக்ஸ்ட். பிகாஸ் ரெண்டுத்தோட வால்யூம் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் wire equal to volume of frustum.
So volume of wire formula is pi r square h. Okay, volume of Fresnel formula is pi h by 3 capital R square plus small r square plus r into r. So pi will be cancelled. Volume of wire, sorry, wire oda radius என்ன கொடுத்திருக்காங்க 1 by 32. So substitute 1 by 32 the whole square into h values find out பண்ண வேண்டிய value. So h, so this is h1 ன்னு எடுத்துக்கலாம். So this is h1. So h1. So h value is volume of Fresnel mode height we know that 10. So 10 by 3. Capital R value is 20 by root 3. So 20 by root 3 the whole square plus small r value is 10 by root 3. Say 10 by root 3 the whole square. Capital R value is 20 by root 3 and small r value is 10 by root 3. So ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம் multiple பண்றோம். So 10 by 3, 20 square na 400 by 3 plus 100 by 3 plus 20 into 10 200 by root 3 into root 3 3. Okay, so overall என்ன பண்ணலாம் 10 by 3, 400, this is 500, 500 plus 200 700 by 3 common. So this multiply 7000 by 9. இங்க என்ன இருக்கு h1. So 32 square வரும்போது multiple வரும்போது 32 into 32. Okay, so multiply பண்ணி solve பண்ணா we get 7964.44 44 centimeter. 796,444.4 centimeter. So நான் இது எல்லாத்தையும் மீட்டர்ல, this is approximate value. So நான் மீட்டர்ல கன்வர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணும் by 100. So 444.4 by 100. Okay, so 100 ரப்ப 2 zeros னா 2 நம்பர் தள்ளி போகுது பாயிண்ட். So 7964.44 meter. So இதை ரவுண்ட் ஆஃபாக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும் பாயிண்ட்க்கு அப்புறம் 44னால அதை விட்டுருங்க. So 7964 meter. This is a required height of the wire. Okay.